தெய்வமே, இரக்கமுள்ளவரே, உங்கள் செய்கைகளின் பலனை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு பூரண பலனை பெற்றுக்கொள்ள எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வசனத்தை கொடுத்து இயேசுவே பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து ஆவியானவரே பேசன்னு சொல்லட்டும். என் இதயத்தின் நினைவுகளோ, என் மனதின் யோசனைகளோ, என் உள்ளத்தின் பாரங்களோ வார்த்தைகளாக வெளியே வராமல் கர்த்தருடைய ஆவியானுடைய வசனம் மாத்திரம் வீணான கட்டுக்கதைகளோ மாம்ச பேச்சுக்களோ ஆண்டவர் எந்த விதமான வார்த்தைகள் வெளியே வந்துவிடாதபடிக்கு ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே அடியான் ஆட்கொள்ளப்பட்டு ஆவியானவரே பேசுவீராக. இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசும் நாமத்தை நீ மைமைப்படுத்தும். வசனங்கள் போகாதபடிக்கு தூக்க மயக்கத்தையும் சோர்வுகளையும் அசதிகளை கொண்ட சத்துருவை இயேசுவின் நாமத்தை நாங்கள் கட்டுகிறோம். ஆவியானவர் ஒரு பலத்துக்கு நடப்பிப்பீராக. இந்த நாமத்தை மைப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. 2 யோவான் 1:8. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பூரண பலனை பெறுவதற்கு எச்சரிக்கையாயிருங்கள். காணிக்கை முடிந்தவுடனே கீழே உங்களுக்கு மை கொடுக்கப்படும். கீழே லத்தா வந்திருக்கிறார், லத்தா கதிரேசன். கீழே லத்தா கதிரேசன் காணிக்கையாக ஜெபிப்பார்கள். இங்கே போடப்பட்டிருக்கிறது, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாதபடிக்கு பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள். நமக்கு தேவன் ஒரு பூரண பலனுக்கு நேராக கர்த்தர் கொண்டு செல்ல வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, ஈசாக்கு அந்த வருஷத்திலே விதை விதைத்தான், 100 மடங்கு பலனடைந்தான். ஆனால் அவன் 100 மடங்கு பலன் அடைவதற்கு ஒரே ஒரு காரணம், தன் மீது சுமத்தப்பட்ட பாரங்கள், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள், அல்லது அவன் மீது பெரிய பலு, அவன் எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. நம் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். நான் வசனம் சொல்கிறது, எத்தனையோ வருஷத்துக்கு பிற்பாடு 100வது வயதில் ஒரு பிள்ளை பெற்றெடுத்து அந்த பிள்ளை பலி செலுத்த கொண்டு போகும் பொழுது வசனம் சொல்கிறது, ஈசாக்கின் மீது அந்த பலி செலுத்தக்கூடிய கட்டைகளை மேலே வைத்தான். அந்த கட்டைகளோடு கூட அழைத்து கொண்டு போய் நாம் சுமை கழுதை விட்டு இறக்க வைத்தான். வேலைகளை நிறுத்திட்டான். கட்டைகளை, பலிக்கு வேண்டிய கட்டைகளை தலையில் சுமந்து கொண்டு மேலே போகிறார். கையை கட்டுகிறார், காலை கட்டுகிறார். பலி செலுத்த அந்த பலி கட்டையில் ஒன்று யோசித்து பார்த்தார். ஈசாக்கு மட்டும் வாயை திறந்து, அப்பா ஏன்பா என்ன பலி செலுத்துறீங்கன்ட்டு அவன் கதறி இருந்தா இந்த ஆபிரகாமால பலி செலுத்திருக்க முடியாது. உள்ளம் துடித்து போய் ஐயோ என் மகனே கட்டி அணைத்திருப்பான். ஆனா ஈசாக்கு பலியை பலியாக தன்னை அர்ப்பணிச்சான். அவன் கதற கூட இல்லை, கேள்வி கேட்கல. ஏன்பா என்ன கட்டுறீங்க, ஏன் பலி செலுத்துறீங்க? தனி முழுவதும் தன் வாழ்க்கையே கர்த்தருக்கு அர்ப்பணித்த அவன்தான் 100 மடங்கு பலனடைந்தான்.
எல்லாரும் பலன் பெற்றிடல. பூரண பலன் கர்த்தருக்கு தன்னை. இன்னைக்கு சின்ன விஷயத்துக்கு நம்ம முறுமுறுக்கிறோம். என்னத்தை செய்தார் ஆண்டவரே, இன்னும் செய்யல உனக்கு, இன்னும் உனக்கு செய்யல. நீ ஆண்டவர்கிட்ட நீ கேட்டாய், ஆண்டவரத்துல உனக்கு இன்னும் செய்யல, எனக்கு ஒன்னே செய்யலையே, என்ன மறந்துட்டாரு, உன்னை மறக்கல, நீ அவரை மறந்து ஓடிட்டு இருக்க. ஆனா யாக்கோ அந்த ஈசாக்கு அப்படி. ஈசாக்கு என்றால் நகைக்கிறவன். அர்த்தம் ஈசாக்கு என்றால் நகைக்கிறவன், சிரிக்க வைக்கிறவன் என்றால். ஈசாக்கு பிறந்த உடனே அங்கே ஆகாரும் அவருடைய இஸ்மவேலும் நகைத்து சிரித்தார்கள். ஈசாக்குக்கு பெயர் என்றால், ஈசாக்குக்கு பொருள் என்றால் நகைக்க வைக்கிறவன், நகைக்கிறவன். ஆனா நகைக்க வேண்டியவனே பலிகளை சுமந்து கொண்டிருக்கிறான். யோசித்து பாருங்கள். அப்பா என்று ஒரு வார்த்தையோட சொல்லி அவனுக்கு நம்ம என்ன கேட்டுற, நீ என்ன பண்ணி இப்படி பண்ற, என்னப்பா செய்யற, அப்படியே எடுத்து நீங்க வீட்டில் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கட்டை எடுத்து வைக்கிறார். 6ஆம் வசனத்தை அவனை கயிறு பட்டு கட்டுகிறார். 10ஆம் வசனத்தில் பலிபீடத்தில் பலியாய் படைக்கிறார். ஒரு வார்த்தையில் 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தை போய் பாருங்கள். கட்டெடுத்து பலி கட்டி அத்தனை கட்டை தலைமையில் சுமக்கப்படுகிறது. ஏனென்றால் அவன் 100க்கு 100 பலனடைவதற்கு பாடலை சந்தோஷம். அதே போல ரூத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டிற்கு அடைக்கலம் வந்த உனக்கு நிறைவான பலன். யாருக்கு நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்தார்? அவள் மோபாவி ஸ்திரீ, அருவருக்கப்படத்தக்கவள், அருவருப்பானவள். அப்பா பெயர் என்ன? லோத்து. உனக்கு தாத்தா பேர் என்ன? லோத்து. என்ன சொல்ல முடியும்? அருவருப்பான சந்ததியிலிருந்து பிறந்தவள். ஆனால் தன்னை முழுவதுமாய் தன்னை முழுவதுமாய் கர்த்தர் கற்பழித்தார். நீ இருக்கும் இடத்திலே நானும் இருப்பேன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ மறிக்கும் இடத்திலே நானும் மறிப்பேன். அப்போ அவள் உறுதியாய் பற்றி கொண்டான் கர்த்தர். உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்துக்கு, பூரண சமாதானத்தை கொண்டு போகிறான். ஆண்டவர் நான் யோசித்து பார்த்தேன், இவங்கெல்லாம் பலன் அடைந்தார்களுக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணித்தார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை, உங்கள் செய்கையின் பலனை நீ இழந்து போய்விடாதபடிக்கு பூரண பலனை பெற்றுக்கொள்ள எச்சரிக்கை. இன்னைக்கு நீ எடுக்கிற பிரயாசங்கள் பலன் கொடுக்கிறார் ஆண்டவர். அந்த பலன் விருதவாய் போய்விடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டார் அது மிகுந்த பலனை கொடுக்க முடியாது. அது செத்ததே ஆகிய மிகுந்த பலன், மிகுந்த பலன். எல்லாம் எத்தனையோ பலன்கள் சொல்லிக்கொண்டு போயினே இருக்கலாம். அந்த பலன் கொடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தா அவர் கடந்து வந்த பாதை, பாடுகளை சகித்தார்கள். ராஜபோஜனமாய் ராஜயோகமாய் வாழ வேண்டியவர்கள் பலிபீடத்தில் கிடத்தப்பட்டார்கள். ஆனால் அவர்களால் நிறைவான பலன் 100 மடங்கு பலன் பெற்றார்கள். நான் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் சபையாருக்கும் ஒரு பலனை கொடுக்க கர்த்தர் கிருபையாயிருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தராகிய நானே, எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு அவனவன் செய்கையின் பலனுக்கு தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் இருதயத்தை சரி பேச்சு
உன் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். இருக்கிறேன். அவர்தான் சொல்கிறேன், நான் இருக்கிறேன். அவன் அவனுடைய பலனை இழந்து போகாதபடிக்கு இருதயத்தை சோதிக்கிறாராம். இருதயத்தை சோதித்து இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தேவன் நாம் பலன் கொடுக்க வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். 100க்கு 100 பலன். சும்மா 30 பலன் அல்ல, 60 பலன் அல்ல, 40 பலன் அல்ல, 100க்கு 100 ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான காரியம் காணப்படவே கூடாது. நம் தேவனுடைய பிள்ளை என்கிறதை நிரூபித்து காட்ட வேண்டும். உங்கள் செய்களின் பலனை இழந்து போகாதபடிக்கு பூரண பலனை பெற்றுக்கொள்ள ஜாக்கிரதையாக இருங்கள். நாம் எப்படிப்பட்ட பலனை பெற வேண்டும், அதை தேவன் எதை தகுதி பார்த்து என்ன செய்கிறார் என்று வேதத்திலே பார்க்கும் பொழுது முதலாவதாக நற்பலன் என்று போடப்பட்டிருக்கிறது. நல்ல பலன், நற்பலன் உள்ளவர்களாய். யாக்கோப்பு எழுதின நிருபம், யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்படி இருக்க யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று, நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நற்பலன் என்று ஒரு பலன் இருக்கிறது. இந்த நற்பலன் என்று சொல்லும் பொழுது இந்த நற்பலனை யார் பெற்றுக்கொண்டார்கள், யார் மூலமாக இந்த நற்பலன் கிரியை செய்கிறது என்று பார்ப்போமானால், கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, சுதந்திரமாகிய கர்த்தருடைய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். சுதந்திரமாகிய ஒரு பலன் உண்டு. நம்ம அடிமைப்பட்டவர் அல்ல, நமக்கு ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதற்கும் நம்ம அடிமை அல்ல. குறிப்பிட்ட அந்த சீரியலுக்கு நீ அடிமையாக இருந்துடக்கூடாது. இந்த சீரியல் அந்த சீரியல் பார்க்கறது தப்பில்லை நான் சொல்றேன். ஆனா அதுக்கு அடிமை. ஐயோ 8 மணி ஆயிடுச்சு, மணி ஆயிடுச்சு, போடும் போயிடும் போயிடும், அது பார்க்கட்டி தலை வெடிச்சிடும், இதை படுத்தணும், சீரியல் ஆரம்பிச்சிடும் சார். அதுக்கு நீ அடிமையா இருக்கக்கூடாது. அப்படி பார்ப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு நீ அடிமை ஆகிடக்கூடாது. சில பேருக்கு அந்த 10:30 மணி ஆகிடக்கூடாது. எப்போ பிடிப்பாங்க போடுங்க அதை செய்து அந்த காரியத்தில் அடிமையாக இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, நாம் சுதந்திரம் பெற்றவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நற்பலன் வேண்டும். அது கர்த்தராலே. நீங்க அந்த கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 23, 24, 25 வாசியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவரை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல். யாருக்கென்று செய்யாதே, நீ மனுஷருக்காக, கர்த்தருக்காக செய். நீ எதை செய்தாலும் அது மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்கிற அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். அநியாயம் செய்கிற பலன் பெறும்போது நற்பலன் பெற்றிருக்கிற நம்ம கர்த்தர் விட்டுடுவாரா? நிச்சயம் நமக்கு நற்பலன் தருவார். யாருக்குன்னா
அவரை சேவிக்கிறவர்களுக்கு, அவரை சேவிக்கிற உனக்கு நற்பலன் கொடுக்கிறதினாலே உனக்கு ஒரு விசேஷித்த ஆசத்தை தருகிறார். சுதந்திரமாகிய பலன் இதோ, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவராலே கிடைக்கும் பலன் என்று போடப்பட்டிருக்கு. வாசிக்கிற 124 7 127 4. ஆனா ஏசியா 61 7 சொல்கிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரத்தத்தனையான பலன் பெறுவீர்கள், இரத்தத்தனையான சுதந்திரத்தையும் பெறுவீர்கள், நித்திய மகிழ்ச்சி அடைவீர்கள். இரத்தத்தனையான சுதந்திரத்தையும் இரத்தத்தனை பலனையும் ஏசியா 61:7 போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசியுங்கள். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 23 24. கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 23 24. கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ, உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாயிருந்ததோ, என் ஜீவன் எப்படி என் பார்வைக்கு அருமையாயிருந்ததோ, அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாயிருப்பதினால். கர்த்தருடைய பார்வைக்கு ஜீவன் எப்படி இருக்கிறதா? நம்முடைய ஜீவன், அருமையான ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எந்த விதமான ஆபத்தோ விபத்தோ, எந்த விதமான கஷ்டங்களோ நஷ்டங்களோ தம் உயிரை மாய்த்துக் கொள்ளவோ ஒரு நாள் விட மாட்டார். அவரை சேவிக்கிற நமக்கு நற்பலனை கொடுத்து அருமையான ஜீவனை வாக்கு பண்றார். சுருக்கமாக எழுதிக்கொள்ள வேண்டுவது, நற்பலன் அருமையான ஜீவனை கொண்டு வரும். இதை கொண்டு வரும் நமக்கு அருமையான ஜீவன் என்றால் அவரை தான் சேவிக்கணும். அவரை சேவிக்கிற நம்ம எந்த சுனை கர்த்தர் கைவிட மாட்டார். நற்பலன் அருமையான ஜீவனை தரும். இரண்டாவதாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எந்த சிற்சையையும், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 11ஆம் வசனம். எந்த சிற்சையையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சமாதான பலன். என்ன பலன் போடப்பட்டிருக்கு? சமாதான பலன். உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாதபடிக்கு பூர்ண பலனுக்கு நிறைய கடந்து செல்லுங்கள். ஒரு சமாதான பலன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மிக 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 அவசியம். சமாதானம் தான். குடும்பத்திலே சமாதானம் என்பது ஏற்று தெரியல. ஒருத்தர் 2 பேர் தான் குடும்பத்தில் இருக்கிறாங்க, 3 பேர் தான் இருக்கிறாங்க, 4 பேர் தான் இருக்கிறாங்க. கணவன் மணி 2 பிள்ளைகள், கணவன் மணி ஒரு பிள்ளை, பிள்ளைகளை கட்டி 2 பேர் தான். ஆனா அவன் வாழ்க்கையில சமாதானத்தை பார்க்கவே முடியும். அது ஒருவருக்கொருவர் நேசித்த குடும்பம் நடத்துகிற குடும்பங்களை பார்த்தா ரொம்ப அரிதா இருக்கிறது. சமாதானமே. நான் கர்த்தர் சொல்றா, இந்த சமாதான பலன் யாரால் கொடுக்க முடியுது என்றால் வசனம் சொல்கிறது பாருங்கள். ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்பொழுது ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால். யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். என்ன பலன்? நமக்கு பரிசுத்தமாவதுதான் இந்த சமாதானத்துடைய பலன். அது
பரிசுத்தமா வாழ்ந்தாலே குடும்பத்தில் சமாதானம் கிடைச்சு. பரிசுத்தமே வாயில பொய் வராது. தலை போற காரியமா இருந்தா போய் பேசலாம். ஆனா எதற்கு எடுத்தாலும் போய் வாயை திறந்தாலே போய் வித்தலாம். உண்மையை இருக்கிறது அவங்க வாய். எங்க சும்மா சும்மா போயிட்டு வந்தேன், எங்க படம் உங்களுக்கு தெரியும். இந்த போயிட்டு வந்தேன், எங்க போறேன், இந்த சும்மா யார்கிட்ட பேச, இந்த சும்மா யாருன்னா எதுக்கு எடுத்தால் சத்தியமா சொல்றேன், பொய் சத்தியம் இல்லை. பிள்ளைகளை சத்தியமா சொல்றேன், பொய் சத்தியம். இன்றைக்கு உனக்கு அது விளையாட்டா இருக்கலாம், உனக்கு தெரியல, நீயே உன்னை நீ அழிச்சிக்கிற. பொய் பேச 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 அந்த உன்னை நீ அழிச்சிக்கிற மாதிரி. எதுக்கு எடுத்தால் சின்ன சின்ன விஷயத்துக்கு, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எதுக்கு சில வேலையிலே சில பேரிடத்திலே கேட்காததுக்கு காரணமே அவங்க போய் சொல்ல. ஏன்னா நம்ம கேட்டியா அவங்க போய் சொல்லணும். கேட்காம இருக்கிறது நல்லதாச்சு, கேட்காம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லிட்டு நான் கேட்கறதால போய் சொல்ல ஆரம்பி. அந்த போய்க்கு நாங்கள் காரணம். உண்மை பேசினா பரவாயில்ல. சில பேர் நான் தேவ பிள்ளைகள், உன் வாழ்க்கையில் சமாதான பலன் யாருக்கு என்றால் பரிசுத்தம். நீ பரிசுத்தமாய் வாழ்வாயானால் வேதவசனம் சொல்கிறது பாருங்கள். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும், ஏசாயா 57:19. தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்கள், உதடுகளின் பலன். கடந்த வாரத்துக்கு கூட நான் சொன்னேன், உதடின் கனியாகிய சோத்திர பலி, உதட்டின் காளையாகிய பலியை. உதட்டின் காளை, உதட்டின் கனி இங்கே போடப்பட்டிருக்கிறது. உதடுகளின் பலன், உதடுகளின் பலன். உன் உதடுகளிலே ஒரு பலன் நிறைந்த, அப்போ வாய் உன் உதட்டின் காளை. உதட்டிலே எப்போது கர்த்தரை துதிக்கிற துதி, உண்மை உத்தமம் இருப்பது நல்லது. உதட்டின் காளையாகிய சோத்திர பலி, உதட்டின் கலியாகிய சோத்திர பலி, உதடுகளின் பலன் என்று போடப்படும். உதடுகளின் பலனை நான் என்ன செய்கிறேன்? சிருஷ்டிக்கிறேன். அவன் சிருஷ்டிக்கிறாராம் நம்முடைய உதடுகள். உன்னத பாட்டு உண்டு, உன் உதட்டின் கீழே பாலும் தேனும் இருக்கிறது. என்னக்கா மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார் நேசர், மணவாளியே உன் உதட்டின் கீழே என்ன இருக்கிறது? பாலும் தேனும். ஆனா நம்ம உதட்டில் என்ன இருக்குது? பாம்பும் தேனும் தான் இருக்குது. வாயை தொண்டலை கொட்டுறது, விஷ வார்த்தை, குத்திரமாய் வார்த்தை, குத்தி கீழ்க்கு. வாயை திறந்தாலே நம்ம ஊருக்கு சிரிச்சினே பேச. வாழைப்பழத்தில் ஊசி குத்துறா தெரியுமே உங்களுக்கு. நீங்க அங்கதான் போவீங்க, எங்கிட்ட வர மாட்டீங்க. சிரிச்சினே ஒரு ஊசியை குத்தி. எல்லார் வீட்டுக்கு தானமா போறேன், யார் வீட்டுக்கு போகாம இருக்கிறேன், எல்லார் வீட்டுக்கு தானே வரேன். அப்புறம் உத்தட்டுகளின் பலனை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். உன் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நீ கடைபிடிப்பாயானால் உன்னால முடியாது, ஆனா கர்த்தர் கிருபை தருவார். ஆனா நீ அதை கேள், கர்த்தர் அண்ணே நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு என்னுடைய கிருபை காரணம், கிருபை காரணம். ஏனென்றால் உன் கையில் இருக்கிற இந்த செல்போனே நம்மை நரகத்தில் தள்ளிவிடும். நம்ம நரகத்துக்குரியவர்களா பரலோகத்துக்குரியவர்களா என்றால் ஒரு குடிக்கார போதையில, அவ்வளோ போதையில தள்ளாடி வந்து ஒரு பாஸ்டர் எதிர்க்க வராது. சோத்திரம் பாஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. இன்னைக்கு நான் செத்தன்னா சத்தியமா சொல்ல நான் நரகத்துக்கு தான் போனேன். நீ எங்க போவேன்? பாஸ்டர் பார்த்து கேட்கிறார். குடிக்காரன் சொல்றான், என்ன சொல்றான்? நான் ஆனால் பாஸ்டர் சொல்ல முடியுமா நான் பரலோகத்துக்கு போவேன்? இன்னைக்கு தேவப்பிள்ளை, உன் கையில் இருக்கிற செல்போனே நீ பரலோக வாசியா
நரகவாசியா என்று அது உனக்கே சொல்லிடும். உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கட்டும். இந்த பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது இந்த சமாதானத்தின் பலன் மூலமாக நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். சகேரியா 8ஆம் அதிகாரம் 12-13. விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும். சகேரியா 8ஆம் அதிகாரம் 12-13. விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும். உன் சமாதான பலனை பெற வேண்டும் என்றால் எதை விதைக்கணும்? சமாதானத்தை நீ விதைக்கணும். விதைப்பு சமாதானம் உள்ளதா இருந்தால் திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். சம்பவிப்பது என்னவென்றால், சம்பவிப்பது நீ பலன் கொடுப்பார். சமாதான பலனை நீ விதைக்கும் பொழுது சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, துதிக்கிற ஜனங்களே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே. எப்படி இருந்தோம்? புறஜாதிக்குள்ளே சாபம், கடன் நிறைந்த வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை, மாயமனமான வாழ்க்கை, சாபமா நோயாளி வாழ்க்கை, நோய் பிடிச்ச வாழ்க்கை. புறஜாதி கேட்டாங்க, ஆண்டவர் சொல்ற, உனக்கு ஏமா இவ்வளவு பிரச்சனை? நீ புறஜாதிக்குள்ளே நிந்தையா இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள். உங்கள் கைகள் திடப்பட கடவது. கைகள் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு சமாதான பலன் உன்னை ஆசீர்வதிக்கும். உன் நிந்தைய இன்றைக்கு கர்த்தர் நீக்கப் போகிறார். உன் அவமானத்தை நீக்கப் போகிறார். உன் வேதனை நீக்கப் போகிறார். பூரண பலன், நற்பலன், அருமையான ஜீவனை கொண்டு சமாதான பலன் உன்னை ஆசீர்வதிக்கும். நிதி நீக்கும். ஆனா ஒன்றே ஒன்று உன் வாழ்க்கையை பரிசு. நற்பலன் கர்த்தரை சேவிக்கிறது. மூன்றாவதா யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22-23. அதற்காக யோபு 3ஆம் அதிகாரம் 22-23. அதற்காக சந்தோஷப்படுகிற நிர்பாக்கியமாகிய இவர்களுக்கு வெளிச்சமும் மனசஞ்சலமும் உள்ள இவர்களுக்கு ஜீவனும் கொடுக்கப்படுகிறதினால் பலன் என்ன? வெளிச்சத்துக்கு பலன் கொடுப்பதினால் பலன் என்ன? தன் வழியை காணக்கூடாதபடிக்கு தேவனால் வளைத்துக் கொள்ளப்பட்டவனுக்கு வெளிச்சத்தினால் பலன் என்ன? வெளிச்சத்தின் பலன் என்ன பலன் இங்க போடப்பட்டிருக்கு? வெளிச்சத்தின் பலன். நம்ம இருளுக்குரியவர்கள் அல்ல, நம்ம யாருக்குரியவர்கள்? வெளிச்சத்துக்குரியவர்கள். வெளிச்சமாயிருக்கிறீர்களே, நீங்கள் இருளை விட்டு வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள். ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 8:5-8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். முற்காலத்திலே 5:8 தான் கரெக்ட். முற்காலத்தில் எப்படி இருந்தீர்கள்? அந்தகாரமாய் இருந்தீர்கள், அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எப்படி இப்பொழுது? யாருக்குள்ளே? கர்த்தருக்குள்ளே வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடந்து கொள்ள வேண்டுமா? வெளிச்சத்தின் பிள்ளை நடந்துக்கோ. உன்னிலே இருள் கொஞ்சமாயிலும் தொடவே கூடாது. யோவான் ஸ்தானனை குறித்து ஒரு வசனம் உண்டு. யோவான் 5:35 நினைக்கிறேன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவன் வெளிச்சத்திலே நீங்களும் களிக்கூற மனதாயிருந்தீர்கள். 5:35 யோவான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிக்கூற மனதாய் இருந்தீர்கள். அவன் வெளிச்சத்திலே களிக்கூறும் பிரகாச
தான். அப்போ நம்முடைய வாழ்க்கை வெளிச்சத்தின் பலன். ஆனால் இந்த வெளிச்சம் பலன் கொடுக்க ஒரு நோக்கத்தை கத்த வைக்கிறார். நீங்க வாசித்து பாருங்கள், நீதிமொழிகள் 22 4 தாழ்மைக்கும் எப்படி ஆரம்பிக்கிறது? இந்த வெளிச்சத்தின் பலன் தாழ்மையில தான். நீ எவ்வளவு எரிந்து பிரகாசித்தாலும் பெருமை பாராட்டு ஒன்றுமே இல்லை. நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு அநேகருக்கு கலங்கரை விளக்குத்தான். ஆனா இந்த விளக்கின் வெளிச்சத்தின் பலன் எதற்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் தாழ்மை. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். பயம் தேவனுக்கு எல்லாரும் என்னை யாரும் பார்க்கவே கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு வரும் பயப்படும் பயத்தினால் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன். தாழ்மை உள்ளவர்கள் வெளிச்சத்தின் பலனை பெற்றுள்ளார். நான் தாழ்மைதான் இருக்கிறேன். உன் பேச்சு, உன் சிந்தை, உன் செயல் எல்லாவற்றிலேயும் ஒரு தாழ்மை தரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவரே, இதில் அந்த பெருமை வரவே கூடாது. எதை குறித்து நான் பெருமைப்படக்கூடாது, எதை குறித்தும் பெருமை. ஆனால் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிற ஒரே காரியம் பெருமை உள்ளவர்கள். திருடர்களுக்கு இரக்கம் காட்டுறாரு, குடிக்காரனுக்கு இரக்கம் காட்டுறாரு, கொலைக்காரனுக்கு இரக்கம் காட்டுறாரு. ஆனால் பெருமை பேசுறாங்க பத்தியா, அவன் பெருமை நினைக்கிறாங்க பத்தியா, அவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நின்றார். நான் யார் தெரியுமா? நீ யாரும் தெரியுமா? கர்த்தருக்கு தெரியுமா? நான் யார் தெரியுமா? தெரியுமா? நான் தெரியும். நீ எப்படிப்பட்ட கர்த்தருக்கு தெரியுமே, நீ சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. தாழ்மை உள்ளவர்களுக்கு இந்த வெளிச்சத்தின் பலன், இந்த வெளிச்சத்தின் பலன் மூலமாக கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். பிரசங்கி 5 பூமியில் விளையும் பலன். பிரசங்கி அது எல்லாருக்கும் தான். வெளிச்சம் வந்து எல்லாருக்கும், உனக்கு எனக்கு மாத்திரம் இல்லை. இந்த பிரசங்கி 5:9 பூமியிலே விளையும் பலன் யாவருக்கும் உரியது. எல்லாருக்கும் உரியது. வெளிச்சம் யாவருக்கும் உரியது. ராஜாவும் வயலின் பலனால் ஆதரிக்கப்படுகிறார். ராஜாவும் ஆதரிக்கப்படுகிறான். அப்ப ராஜாதி ராஜாவை தொழுது கொள்கிற நாம் ஆதரிக்கப்படும். இந்த வெளிச்சத்தின் பலன் நமக்கு ஆதரிக்கும். அவரை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார். ஒரு அதே பிரசங்கில பாருங்க, அந்த 8 15 ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன். 8:15 பாருங்கள். ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன். புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல், புசிப்பது குடிப்பது மகிழ்வதுமே அல்லாமல், சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. வேறு இவ்வளவுதான் என்ன நன்மை? ஜாலியா அனுபவி ராஜா, எல்லாத்தையும் அனுபவிக்கிறப்பா, ஒன்னுத்தையும் விட்டு வைக்க கூடாது, எல்லாத்தையும் அனுபவி. இதுதான் நன்மை நினைச்சிடும். நன்மையை நினைச்சுகிறார்கள். சூரியனுக்கு கீழே தேவன் அவனவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. எதுவே? உன்னை ஆதரிக்கத்தான் நிலைக்கும் பலன். நீ நினைச்சு நிற்கிற பத்தியா, எதுக்கு அசைக்காதவனுக்கு நிலைக்கும் பலன் யாருக்கு கொடுக்கிறார் என்றால் வெளிச்சமா இருக்கிறது. தனி வாழ்க்கையை தாழ்மையாய் காட்டியது. உன்னை விட்டு இந்த பலன் போகவே போகார். கர்த்தனை விட்டு விலகவே மாட்டார். அவர் உன்னை ஆதரிப்பார். வெளிச்சத்தின் பலன் உன்னை ஆதரிப்பார். ஏன் தெரியுமா? உன்னில் இருக்கிறத தாழ்வு. 4 ஏசாயாவின் புஸ்தகம் 32 17 நீதியின் கிரியை
ஏசாயா 32:17. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். நீதியின் பலன் வாசிப்பதற்கு நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும். நீதியின் பலன், ஒரு நீதி இருக்கிறது. நம்ம நீதியாய் வாழ்வது தேவன் விரும்புகிறார். நான் அடிக்கடி சொல்லிட்டு, இந்த ஆண்டவரை அறியாதப்போ எப்படியோ வாழ்த்துட்டோம். நான் ஆண்டவரை அறிந்த பிற்பாடு அநீதிக்கு நம்ம தொடரக்கூடாது. அநீதியை நம்ம திரும்பி கூட பார்க்கணும். அநியாயத்துக்கு நம்ம தொடரக்கூடாது. அநியாயத்தை செய்யக்கூடாது. நம்ம நீதியை வாழ வேண்டியவர்கள். ஜாகிரதையாரு, நீதியின் பலனை நிகழ்ந்து போகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாய். நமக்கு ஒரு நீதியின் பலன் உண்டு, நற்பலன் உண்டு, சமாதான பலன் உண்டு, வெளிச்சத்தின் பலன் உண்டு. இந்த நீதியின் பலன், இந்த நீதியின் பலன் என்று சொல்லும் பொழுது ஏசாயா 3:10. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். யாருக்கு சொல்லுங்கள்? நீதிமானுக்கு. உனக்கு நன்மை உண்டாகம்மா, ஆமென். உனக்கு நன்மை உண்டாக, தீமை வராது. ஹல்லேலூயா. நன்மை தான் நடக்க போகுது. நீ பார், இன்னும் கொஞ்ச நாட்கள்ல, சில நாட்களுக்குள்ளே உனக்கு நன்மையே நடக்கும். ஆமென், ஆமென். தீமை அனுபவித்த உனக்கு, அவமானத்தை அனுபவித்த உனக்கு, துக்கத்தை அனுபவித்த உனக்கு நன்மையே உண்டாக போகிறது. ஆமென். நீதிமானுக்கு சொல்லுங்கள், நன்மை உண்டாகும். நீதிமானுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். கிரிகளின் பலனை அனுபவிப்பார். அவன் நீதியா வாழ பலனை அனுபவிப்பார். நிச்சயமே நிச்சயம் உனக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். நீதிமானுக்கு பலன் உண்டு என்று சொல்லுங்கள். நீதிமானுக்கு பலன் நிச்சயம். நான் நினைக்கிறேன், சங்கீதம் 58 சங்கீதம் 11 பாருங்கள். 58:11. அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் பலன் உண்டு என்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். சொல்லுவான். நிச்சயம் இருக்கிறாரு, இவனோட கர்த்தர் இருக்கிறாரு, நீதிமானுக்கு பலன் கொடுக்கிறாரு. ஆனா இந்த நீதிமான் என்று சொல்லும் பொழுது யார் அவன் என்றால், ஒரு இரக்கமுள்ள குணம், உதவி செய்யும். இந்த நீதி பலனை தேவன் யாருக்கு கொடுக்கிறார் என்றால், உதவி செய்யும். ஏன் தெரியுமா? உதவி மத்தேயு 10:41-42. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம். மத்தேயு 10:41-42. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். தீர்க்கதரிசியின் பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனுக்கும் தன் பலனை அடையாமல் போதான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு, இந்த சிறியவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ, உதவி செய்கிறவர்கள். சின்ன பிள்ளைங்க விட்டுடாதீங்க. தாகத்துக்கு தண்ணி கொடுக்கும். நமக்கு இன்னொரு முடிந்த சின்ன சின்ன உதவிகள், உன் சக்திக்கு ஏற்ற ஒரு உதவி, கண்ணுக்கு தெரிஞ்சு உதவிகள். அம்மா, நம்ம சக்திக்கு மீறி செய்ய அவசியம். உன் சக்திக்கு ஏற்றபடி நான் உனக்கு நிறைய செய்யணும்னு இருக்கிறேன். நிறைய செய், நீ நிறைய செய்யாத, சும்மா கொஞ்சம் செய். பாஸ்டருக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய் நான் 10 ரூபாய் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உன் சக்திக்கு போதும். சும்மா நீ பெருமைச்சு பேச வேண்டிய அவசியம் அல்ல. உன் சக்திக்கு தக்க, சக்திக்கு தக்க சௌரியவான். அவன் சக்திக்கு தக்க சௌரியவானை நான் உயர்த்தினேன் என்று அவன் 89 சங்கீதம் 19 அவன் சக்திக்கு 89. அப்பொழுது நீர் உங்களுடைய பக்தனுக்கு தரிசனமாகி, பக்தனுக்கு 19 பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து
என்ன சக்தியை கொடுக்கிறாராம்? சதா சகாய் உதவி செய்கிற சக்தி. உன்னால் முடியுது. 10 ரூபாய் வச்சிருக்க, ஒரு பக்கெட்டை கொடுத்து சவுல் அவனை உயர்த்தினே, அவனை உயர்த்தி. அப்ப உதவி செய்கிற நமக்கு தேவன் நீதியின் பலனை தருகிறார். இந்த நீதியின் பலனை பெற்ற நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். யோபு 33ஆம் அதிகாரம் 25, 26. அப்பொழுது அவன் மாம்சம் யோபு 33ஆம் அதிகாரம் 25, 26. அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் உன் மாம்சம் எப்படி மாறுமா? வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும். என்ன அடையுமா? ஆரோக்கியம் அடை. உனக்கு ஆரோக்கியத்தை கற்று ஆமென் அப்பா. ஆரோக்கியம் அடையோ. தன் வால வயது நாட்களுக்கு திரும்புவான். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி, அவர் யார் மேல? உதவி செய்கிற மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். என்ன பலனை கொடுக்கிறாரு? நீதியின் பலன். என்ன பலன்? நீதியின் பலன். ஆரோக்கியம். ஆரோக்கியம். வாழ வயது போல அழகு சமானமான நீதியின் பலன் எதை காண்பிக்கிறது என்றால் ஆரோக்கியம். நான் வசனத்தை தான் சொல்றேன், உனக்கு கட்டுக்கதையை சொல்லி போல. நீதியின் பலன் எதை குறிக்கிறது? ஆரோக்கியமா உனக்கு வாழ வயது போல ஆகும். புது பலன் அடைவ, ஆரோக்கியம் அடைவ. அதுக்கு காரணம் நீதியின் பலன். கடைசியா நீதியின் பலன் உதவி செய்கிற உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். கடைசியா 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 6, 7. ஆதலால் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 6, 7. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். அங்க 3 வருகிறது. உபத்திரவம், ஆறுதல், ரட்சிப்பு. நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்களுக்கு உங்கள் ஆறுதலுக்கும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. ரட்சிப்பின் பலன். இந்த ரட்சிப்பின் பலன் பாடுபடுகிறவர்களுக்கு, பாடுபடுகிற நமக்கு அவர் ஆறுதல் தருகிறார். நீ எவ்வளவு பாடுபட்டாலும் எவ்வளவு அவசரப்பட்டாலும் உனக்கு ஒரு ரட்சிப்பின் பலன் உண்டு. முடிவு வரையில் நினைத்து நிற்பவனே ரட்சிக்கப்பட்ட. இந்த ரட்சிப்பின் பலன் என்று சொல்லும்போது பாடுகளை சகிக்கிறது. எப்படிப்பட்ட பாடுகளையோ நம்ம சகிக்க கற்றுக்கிறது. அவனை கைகளை கட்டி தலைமையில கட்டையில அடுக்கி பலிபீடத்தில் கடத்தும் போது கூட, அப்பா ஏன் இதை நீங்க ஒரு வார்த்தை கேட்கல ஈசாக்கு? நீங்கள் நானும் அதை போல பாடலை சகிக்க. ஏனென்றால் நீங்கள் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 17, 18. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். சுவிசேஷத்தை ஸ்தாபிப்பதே பாடுகள் சகிக்கும் போது இவன் கிறிஸ்துவின் சுவிசேஷம். இவ்வளவு பிரச்சனையும் சகிக்கிறதுக்கு காரணம் என்றால் சுவிசேஷத்தை நான் ஸ்தாபிக்கணும். அதனாலே ஆண்டவர்கிட்ட போதும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கட்டும். பாடுகள் வரும், நீ சகிப்பாயானா கர்த்தரை ஆறுதல் படுத்துவான். ஆறுதல் படுத்துவது மாத்திரமல்ல, ஒரே வசனம் சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேல்
36ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீங்கள் இனிமேல் எசேக்கியேல் 36:30. நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு உனக்கு பஞ்சம் வராது, கஷ்டம் வராது, நிந்தை வராது, பஞ்சம் வராதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். உனக்கு பெருக பண்ணுவா. உனக்கு ஒரு அறுவடையை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ சகலத்தை அறுத்து எடுப்பார். உனக்கு அறுவடை உண்டு. ஒரே ஒன்று, ரட்சிப்பின் பலன். பாடுபடுகிற உனக்கு அவர் ஆறுதல். எல்லா பிரச்சனைக்கும் இருப்பார். அவரே உன்னை வழி நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அன்பின் தெய்வமே, நன்றியோடு நான் சோதரிக்கிறோம். தேவரே, இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக வல்ல கரத்தை நீட்டி தேவரே தொட்டு நீ ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் போதும் ஆண்டவரே, உலகத்துக்கு பின்பாக வாழ்ந்தது போதும். இனிமேலாகில் நாங்கள் ஆண்டவரே பூரண பலனுக்கு நேராய் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. வசனங்களை பிள்ளைகள் உள்ளத்திலே விதைத்திருக்கிறேன். அது 100க்கு 100 பலன் கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து நடத்துங்க. நாமத்தை மையப்படுத்திக் கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.